அப்படின்னுட்டு நீ போகத்தான் போவேங்கிறே, நான் கூட வரேங்கிறாளாம். அம்மா நீங்கள் கூட வரப்படாது, இப்போ அப்பா எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னை காட்டுக்கு அனுப்பிச்ச வருத்தத்தில் இருக்கார். வயோதிகரான அப்பாவை பார்த்துக்க வேண்டியது முதல் கடமை, அப்புறம்தான் பிள்ளை. அதனால அப்பாவை பார்த்து நீங்கள் இருங்கோன்னுட்டாங்க. உடனே கௌசல்யா சொல்கிறா, சரிப்பா, உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்போ சொல்கிறா, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறா, மகத்தான ஆசீர்வாதம் ராமனுக்கு. எம்பாலயசி தர்மத்துவம், எந்த தர்மத்தை நீ நம்பி அதை கடைபிடிச்சுட்டு இருக்கியோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்றட்டும். எந்த சத்தியத்தை நம்பி நீ புறப்படுறியோ அந்த சத்தியமே உன்னை காப்பாற்றட்டும். எந்த எந்த இடத்துக்கு போறியோ அந்த வன தேவதைகள் உன்னை காப்பாற்றட்டும். சூரிய சந்திரால் உன்னை காப்பாற்றட்டும். விஸ்வாமித்திரர் உனக்கு அனுகிரகம் பண்ணினார் இல்லையாப்பா, அஸ்திர சஸ்திரங்கள், அது உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாளாம். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா மங்களா சாசன கிரந்தம் இல்லையா. அதே மாதிரி ஒரு ராஜா கேட்குறான், இவா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே விஸ்வாமித்திரரோட வரும்பொழுது கேட்குறான், இந்த குழந்தைகள் யாரு? இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ, இமௌ குமாரௌ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜ சிம்ம கதி வீரௌ சார்தூல விஷபோ பபௌ. இமௌ குமாரோ, சுமதிங்கிற ராஜா கேட்கிறான், இந்த குழந்தைகள் யார்? அதே வார்த்தை தான் பின்னாடி ஜனகன் கேட்கிறான். பத்ரந்தே, பத்ரம்னாலே மங்களம்னு அர்த்தம். நிறைய இடத்துல பத்ரம் தே பத்ரம் பஹா அப்படிலாம் வருது ராமாயணத்துல. அதனால மங்களாணி பவந்தூங்கிறோம் இல்லையா, அதனால மங்களா சாசன கிரந்தம்னே பேரு. அதனால பத்ரந்தே, தேவர்களுக்கு துல்லியமா இருக்கேளே இருக்காளேவா, தேவதுல்ய பராக்கிரமௌ கஜ சிம்ம கதி வீரௌ, 4 நடையழக போட்டுட்டு வராளே இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்கிறானா சுமதிங்கிற ராஜா. பின்னாடி அப்படியே தான் ஜனகர் கேட்கிறார், இவா யாரு அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி ஜனகர் இவளை இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லும் பொழுது இயம் சி